ஸோ இந்த வீடியோ யார் பார்க்கணுன்னா, நீங்கள் என் ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க, இங்கே வீடு வாங்கலாமா வாங்க முடியாதா, இல்லை வந்து ஃப்யூச்சரில் வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொரு வீடு வாங்கலாமா, செகண்ட் ஹவுஸ் வாங்கணுமா, நீங்கள் வந்து ஒரு பை டு லெட்னா எப்படி பண்ணணும், இந்த மார்கேஜ் விஷயமே வந்து ஒரு பயங்கர தலை சுற்றுற விஷயம். எங்கள் ஊர்லேருந்து நாங்கள்லாம் வரும்போது மார்கேஜ் புரோக்கர் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன புரோக்கரேஜ் எவ்வளோ அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ புரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறீங்க? கூட பேர் நினைக்கிறது புரோக்கருக்கு அப்ரோச் பண்ணணும். எனக்கு இது வீடு 2 மாதம் வாங்கணும், 3 மாதம் வாங்கணும், அப்போ தான் புரோக்கரேஜ். அப்படி தேவையில்லை. உங்களுக்கு கனவு வந்து ஒரு 1 இயர்லேயோ 2 இயர்லேயோ வீடு வாங்குறதா இப்போ எங்களை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். இப்போயே நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். கூட பேர் கேட்குற கேள்வி வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது கிரெடிட் ஸ்கோர்னு. திஸ் மல்டிபிள் வேஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் கிரெடிட் ஸ்கோர். இல்லை டு ரெஜிஸ்டர் கிரெடிட் கார்டு, டைரக்ட் டெபிட்ஸ் அப்படின்னு. எதுதான் விச் இஸ் த ரைட் டைம் டு பை? இப்போ நான் இங்கே இருக்கேன், எனக்கு ஒன்று நான் வேலையில் இருக்கேன், நான் வந்து வாங்குறதா வேண்டாமான்னு இந்த டவுட்லேயே இருப்பாங்க. இதுக்கு என்ன நான் பண்ணணும்? இப்போது இந்தியாவிலேருந்து ஐடியில் வராங்கன்னு மினிமம் த்ரெஷ்ஹோல்டு வந்து 38,000 வச்சுருக்காங்க. ஒருத்தவங்க ஒரு 50,000 பவுண்ட்ஸ் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் இப்போ நீ இன்வெஸ்ட் பண்ணணுன்னா மினிமம் எவ்வளோ காசு வச்சுக்கணும்? எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நம்ம பாட்காஸ்ட்டில், நம்ம ஸ்டூடியோவில் ஏதாச்சும் ஒரு பாட்காஸ்ட் பண்ணோன்னா அது டெஃபினட்டாக வந்து யாருக்காச்சும் போய் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் பார்ப்போம். இந்த டைம் வந்து 3 முக்கியமான ஒரு பில்லர்ஸில் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்க போகுது. ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து நிறைய பேர் பார்க்கணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம கூட வந்திருக்கிறது விஜய். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் விஜய். உங்கள் ஃபுல் நேம் என்ன? விஜய் கனகசுந்தரம். விஜய் கனகசுந்தரம். எந்த ஊர் நீங்கள்? நான் பிறந்து வளர்ந்தது கண்டின்னு ஒரு ஊர், இலங்கையில். மலையகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெரி பிக்சரஸ் க்ரீன். இங்கே இலங்கையில் அதை பற்றி திருப்பி பேசுவோம். நான் அதுக்கு முன்னாடி நான் வந்துடுறேன். எப்படின்னா இது ஃபுல்லாக உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்கணும். எப்படின்னா இங்கே வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 16+ இயர்ஸ் வந்து அக்கௌண்டிங் மட்டும் பண்ணியிருக்காரு. அக்கௌண்டன்சியில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது வந்து மார்கேஜஸில் 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, அது அவங்களோட இன்னொரு பில்லரு. ப்ளஸ் வந்து இன்சூரன்ஸ், இதுலேயும் அவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ யார் பார்க்கணுன்னா, நீங்கள் என் ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க, இங்கே வீடு வாங்கலாமா வாங்க முடியாதா, இல்லை வந்து ஃப்யூச்சரில் வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொரு வீடு வாங்கலாமா, செகண்ட் ஹவுஸ் வாங்கணுமா, நீங்கள் வந்து ஒரு பை டு லெட்னா எப்படி பண்ணணும், இந்த மார்கேஜ் விஷயமே வந்து ஒரு பயங்கர தலை சுற்றுற விஷயம். அதை ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்காரு. இன்றைக்கி நிறைய அந்த கேள்விகள், நீங்கள் கேட்ட கேள்விகளும் நாங்கள் இவர்கிட்ட கேட்க போகிறோம். ப்ளஸ் இவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ண போகிறாரு. ஸோ என்னென்னா, மக்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஊர்லேருந்து இங்கேருந்து பார்க்குறீங்கன்னா, யூகேயில், இங்கே இந்தியாவிலேருந்து, இலங்கையிலேருந்து இங்கே நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோவை பாஸ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா வீடு வாங்குறதை பற்றி நாங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக பேச போகிறோம். கொஞ்சம் அங்கங்கே அக்கௌண்டன்சியும் இதையும் இன்சூரன்ஸையும் கொஞ்சம் டச் பண்ணுவோம். ஸோ விஜய், நம்ம வந்து அப்படியே உள்ளார போகிறதுக்கு முன்னாடி உங்களோட பர்சனல் இது நீங்கள் சொன்னீங்க, கேண்டீன் சொல்லுவாங்களா? கண்டின்னு சொல்லுவாங்க தமிழில், கேண்டீன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நம்ம எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சது வந்து அந்த டைமில் வந்து ஊர்லேருந்து பார்த்தோன்னா கேண்டீனில், நான் இப்போ கண்டின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். கண்டியில் எப்படின்னா கிரிக்கெட் மேட்ச் நடக்கும். அங்கே ஒரு ஸ்டேடியம் இருக்குது. உங்கள் வீட்டிலேருந்து பக்கமாக கிட்ட பக்கம் பல்லேகாலன் ஸ்டேடியம். ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. நான் பிறந்து வளர்ந்தது ஒரு சின்ன கிராமம் கண்டியிலேருந்து. அதே ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் அப்படி இருக்கும். அதே கிராமத்துக்கு தான் ஃபேமஸ் போலம் முத்தையா முரளிதரன் பிறந்து வளர்ந்தது. அதே நம்ம இவரு 800 விக்கெட்ஸ். ஓகே, சேம் முரளிதரன். சூப்பர். ஸோ ரொம்ப அழகான ஞாபகம். அந்த டைம் கிரிக்கெட் அடிச்சது. 2 பேரும் ஒரே ஸ்கூலுக்கு தான் போனோம். அவர் என்னோட ஆப்வியஸ்லி ஃபியூ இயர்ஸ் சீனியர்ஸ். 4 பிரதர்ஸ். அவர் 2 பிரதர்ஸ் எங்களோட ஸ்கூலில் படித்தாங்க. 2 பிரதர்ஸ் வந்து குமார் சங்கர்கார் படித்த ஸ்கூலில் படித்தாங்க. ஓகே. அவங்களோட ஸ்கூலும் எங்களோட ஸ்கூலும் ரைவல் ஸ்கூல்ஸ். குமார் சங்கர்காரும் கண்டி. அவர் படித்த ஸ்கூல் ட்ரினிட்டி, நான் படித்த ஸ்கூல் சென்ட் ஆந்தனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. வெரி ஃபேமஸ் ஸ்கூல்ஸ் ஃபார் கிரிக்கெட். சூப்பர். கிரிக்கெட். நீங்கள் அவர் கூட விளையாண்டுருக்கீங்களா?
அவர் கூட விளையாடுற தைரியம் எனக்கு வந்து இல்லை. ஒன்று ரெண்டாவது நான் நல்லா விளையாடுவார் அப்போலேருந்து. அப்போ சூப்பராக விளையாடுவார். ரொம்ப எனக்கு இன்னும் நாம இருக்கு. அவர் 100 விக்கெட் எடுத்தார் எங்களுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு. அதில் வந்து அந்த 100 விக்கெட் எடுத்தான்னு போயிட்டு பட்டாசு கொளுத்தி ஆளை தூக்கி கொடி காட்டி நல்ல நல்ல சந்தோஷம். உங்களுக்குலாம் பெரிய இன்ஸ்பிரேஷன். டெஃபினெட்லி. அவர் கடைசி தம்பி வந்து என்னோட ஒரு 1 year older. அவரோட கிரிக்கெட் அடிச்சிருக்கோம் நாங்கள். ஏன்னா எங்கள் கிராமத்தில் அந்த டென்னிஸ் பால் கிரிக்கெட் அடிப்போம். டென்னிஸ் பால் கிரிக்கெட் அது அடிப்போம். 6-a-side டூர்னமெண்ட்ஸ் வச்சு பார்ப்பாங்க. அதுக்கு போயிருக்கோம். அவங்க ஃபேமிலி பற்றி கூட நம்ம பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி வந்து பிஸ்கெட். ஆமாம், அவங்க லக்கி லேண்ட் ஒரு பிஸ்கட் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. லக்கி லேண்ட் இங்கே விற்கிறாங்களா? அந்த இன்னும் இருக்குது அந்த பிஸ்கட் ஃபேக்ட்ரி இருக்குது. லக்கி ஸ்டார் தான் எங்கள் கிராமத்து கிரிக்கெட் டீம். ஏன்னா அந்த டைமில் கிரிக்கெட் டூர்னமெண்ட்ஸ் வைப்பாங்க. ஐபிஎல் மாதிரி இன்டர் கிராமம் 6-a-side டூர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் விளையாண்டுருக்கோம். காலையில் எங்களுக்கு கிராமத்தில் காலையில் எழும்புறது வந்து ஓன் அடிப்பாங்க அந்த வேலைக்கு வரதுக்கு. அதுதான் எல்லாம் பிஸ்கட் ஃபேக்ட்ரியோட பிஸ்கட் ஃபேக்ட்ரி 2-3 சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படிலாம் இருந்துச்சு. டாஃபி ஃபேக்ட்ரி ஒன்று இருந்துச்சு. அப்போ அதோட பிஸ்கட் இந்த வாசம் வரும், பேக்கிங் வாசம், அது அருமையான வாசம். சாப்பிட்ருக்கீங்களா? அது சூடாகவே டேஸ்ட் பண்ணி டெஃபினெட்லி சாப்பிட்றேன். ஃபேக்ட்ரிகளுக்கும் போயிருக்கேன். நல்ல ஞாபகங்கள். அப்போ 18 years அங்கே கிராமத்தில் படிச்சுட்டு அதே ஒரே ஸ்கூல் தான் சின்னலேருந்து 7 கடையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொழும்புக்கு வந்தேன். கொழும்புக்கு கிளம்பு டவுனுக்கு. அங்கே ஹெச்எஸ்பிசி பேங்க்கில் HSBCல இங்கே யூகேல வேலை பார்த்தேன். சூப்பர். ஹெச்எஸ்பிசி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஸ்பெஷலி ஆஃப்டர் ஸ்கூல் லீவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்ட்டி பிளேஸ். அது 3 year இருந்த பிறகு லைஃப்பில் எதுவும் பெருசாக போகலை. திஸ் கோயிங் பேக் 2002. அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்கே இருந்தார். சார் என்ன அங்கே சும்மா இருக்க வாங்க அப்படின்னு. ஐ கேம் டு டூ மை அண்டர் கிராட் வித் யூனிவர்சிட்டி ஆஃப் சரே. சூப்பர். அக்கௌண்ட்ரி அண்ட் ஃபைனான்ஸ். கடைசி இயர் படிக்கிற நேரம் காஸ்கோவில் வேலை செஞ்சுருந்தேன். காஸ்கோனா ஹோல்சேல் காஸ்கோ ட்ராலி தள்ளிக்கிட்டு டேலர் அப்படி இருந்தால். அப்புறம் அங்கே ஒரு மேனேஜர் இருந்தார். அவர் சொன்னார், நீ அக்கௌண்டன்சி அண்ட் ஃபைனான்ஸ் படிச்சுட்டு ஏன் இங்கே இப்படி வேலை செய்கிற? ஹெட் ஆஃபீஸ் ஒரு ஃபைனான்ஸ் ஜாப் அப்படி போகலாமே அப்படின்னு. இப்போ ஹெட் ஆஃபீஸில் அக்கௌண்டன்சி ஜாப் இருந்துச்சு அந்த டைம். அங்கே போனேன். அங்கே 1 year ஒர்க் பண்ணுற நேரம் காஸ்கோலேயே இப்போ நீங்கள் நார்மலாக இருந்துட்டு இருந்து அங்கேயே நீங்கள் அக்கௌண்டிங்கே தள்ளி விட்டார். வெள்ளைக்கார. நைஸ். ஓகே. அப்போ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற நேரம் 1 year இருக்கணும். இந்த சார்ட்டர்ட் சர்டிஃபிகேட் அக்கௌண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடித்தேன். முடிச்ச பிறகு ஃபைனான்ஸ்லேயே போகலான்னு பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லைடா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் தான் நல்ல சளி, வா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்னு. கூட இந்த நண்பர்கள் முடியாது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் தான் நல்ல சளி, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ அந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் எனக்கு போகிறக்கணும் லேட். ஏன்னா நான் படித்தது ஃபைனான்ஸ் அப்படின்னு. ஓகே, மாஸ்டர்ஸ் டிகிரி ஒன்று செய்யணும் போயிட்டு கிளாஸ்கோவில் போயிட்டு 1 வருஷம் படித்தேன். ஸ்டார்டில் இங்கே பேச்சுலர்ஸ் முடிச்சு திருப்பி மாஸ்டர்ஸும் பண்ணீங்க. ஓகே. அது முடிச்சிருந்த டைம்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் வேலை ஒன்று கிடச்சிச்சு. அப்போல்லாம் இந்த பிஎஸ்டபிள்யூலாம் இருந்ததா இல்லை எப்படி? நினைவு இல்லை. PSW HSMP பாயிண்ட்ஸ் HSMP இருந்துச்சு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சிட்டியில் லண்டன் சிட்டியில் வந்து வேலை செஞ்ச பிறகு ரொம்ப காலை 7 மணிக்கு வேலை செஞ்சீங்கன்னா நைட் 11-12 very hectic work but really enjoyed it. காசும் நல்லா வரும்ல. அதே மாதிரி பார்ட்டியும் நல்லா போகும். அப்போ after 2000 during 2009 financial crisis, my bank went down like a lot of the banks. So அப்பதான் Lehman Brothers close. Lehman Brothers எங்கட bank got bought over by another bank. Okay. அப்போ நான் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணேன். இஃப்திகார் சுனேத், அவரும் ஸ்ரீலங்காவில் இருந்தான். வந்தான். ஒருத்தர் முஸ்லீம், ஒருத்தர் கேத்தலிக். அமர் அக்பர் ஒரு படம் ஹிந்திலலாம், தமிழ்லேயே அதே மாதிரி வந்துச்சு நினைக்கிறேன். அந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க. 3 idiots. சூப்பர். நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி அக்கௌண்டன்சி ப்ராக்டிஸ் தரணும். ஏன்னா அந்த டைம் ப்ரீ IR35 கூட பேர் கான்ட்ராக்டர்ஸ் கன்சல்டன்ட்ஸ் நான் பேங்க் வேலை செய்யணும். அவங்களாம் வந்து கோல்டன் இரா நான்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ கேட்பாங்க, நீ சார்ட் அக்கௌண்டன்ட் தானே, ஏன் அக்கௌண்ட் என்ன செய்யலாது அப்படின்னு. ஸோ வி ஸ்டார்ட் as a பார்ட் டைம் கிக். ஃபுல் டைம் வேலை செஞ்சுக்கிட்டு பார்ட் டைம் தான் இந்த அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். 2009 April 1st April Fool's Day. ஓகே. 2009ல நான் 2010ல தான் அக்கௌண்டன்சி இது பண்ணேன். கான்ட்ராக்டிங். சூப்பர். 2012 இஃப்திகா சொன்னார், நான் ஃபுல் டைம் போகிறேன், ஃபுல் டைம் வேலைக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு. அவர் ஃபுல் டைம் பண்ணார். நான் after I lost a job at the previous bank, I got a job at Morgan Stanley. ஸோ அங்கே நான் வேலை பண்ணிக்கிறேன். 2015 we were like, okay, ஏன் அடுத்தவங்களுக்கு வேலை செய்கிறோம், நானே போய்ட்டு இந்த பிஸ்னஸ் செய்யலான்னு நானும் ஃபுல் டைம் இறங்கிட்டேன். சுனேத்தும் அது கொஞ்சம் 1 yearக்கு முன்னாடி அவரும் ஃபுல் டைம் வந்தார். இப்போ நாங்கள் 3 பேர் ஃபுல் டைம் வந்த பிறகு 2015 we started doing mortgages. அதுக்கு முன்னாடி அக்கௌண்டன்சி தான் செஞ்சுட்டு வந்தோம். mortgages மெயின் ரீசன் செஞ்சது என்னன்னா, எங்கள்கிட்ட கிளைண்ட்ஸ் கூட பேர் கண்ட்ராக்டர்ஸ் கன்சல்டன்ஸ் அப்படி தான். அப்போ கூட பேர் அவங்க பேங்க்கு போவாங்க, பேங்க் சொல்லுவாங்க, நீங்கள் கன்சல்டன்ட் கண்ட்ராக்டர் உங்களுக்கு இயலாது அப்படி அனுப்பிடுவாங்க.
they were struggling to get இந்த mortgage. கான்ட்ராக்டர் மார்கேஜஸ்னே ஒரு பயங்கர டெக்னிக்கலாக ஒரு வேர்ட் இருந்தது. ஆமாம். இப்போ நாங்கள் பார்த்தோம் ஏன் நாங்கள் அடுத்தவங்க ஏன் உங்களை கஷ்டப்பட வைக்கிறது, நாங்களே மோர்கேஜ் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் எங்கள் அதுக்கான சில குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ணோம். சிமேப் குவாலிஃபிகேஷன் அப்படி பண்ணி சரி குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ணி புரோக்கர் சர்டிஃபிகேஷன் எடுத்தோம். சரி இஃப்திகார் தான் அதை ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் நான் சுனேத்து நாங்கள் சப்போர்ட்டுக்கு போனோம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா மெயின் இந்த புரோக்கர்ஸ் போனால் எட் பி FCA ரெகுலேட்டட். நாங்கள் சார்ட் அக்கௌண்டன்ஸ்னால் எங்களோட சார்ட் அக்கௌண்டன்ஸ் ACCA CIMA ரெகுலேட்டட். mortgage business is FCA regulated. இந்த இப்படி பிஸ்னஸ் ஏரியானும் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அப்ரோச் பீப்புள் ஹூ ஆர் ரெகுலேட்டட். ஓகே, அது என்ன ரீசன்? எதனால? 2 reasons ராஜு. ஒன்று வந்து ரெகுலேஷன்னா there are certain rules and ethics we have to follow. It's a must. இல்லாட்டி எங்களை ஸ்டக் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸ்டக் ஆஃப் பண்ணால் how costly is to get those thing back. ஓகே. செகண்ட் இஸ் த ப்ரொஃபஷனல் இண்டெமினிட்டி இன்சூரன்ஸ். அப்படின்னா இந்த நாட்டில் ஏதாவது ஒருத்தர் ராங் அட்வைஸ் கொடுத்தா அவரை சூ பண்ணி சளி எடுக்கலாம். அதுக்கு சளி எடுக்கிறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. அது ப்ரொஃபஷனல் இண்டெமினிட்டி இன்சூரன்ஸ். இப்போ நீங்கள் கண்ட்ராக்டர்ஸ் கன்சல்டர்ஸ்னா when you sign agreements அவங்க கேட்பாங்க ப்ரொஃபஷனல் இண்டெமினிட்டி இன்சூரன்ஸ் தாங்க அப்படின்னு. அந்த இன்சூரன்ஸ் எங்களுக்கு இருக்குது. Absolutely. And மூணாவது எங்களோட வேலை செய்கிற கூட பேரும் we get them to through this training program. They are all under us. So எங்களை பற்றி இப்போ நீங்கள் சர்ச் பண்ணால் if you go to CIMA Chartered Institute of Management Accountants, BIS Accountants போட்டிங்கன்னா எங்களோட பேர் வரும். ACCA Association Chartered Certified Accountants இப்படி எங்கள் பேர் போட்டிங்கன்னா you'll see the name. FCA ரெஜிஸ்டரில் போயிட்டு WIS போட்டி இல்லாட்டி எந்த பேரோ இஃப்திகார்டு சுனேட் பேர் போட்டிங்கன்னா you can see our details. இந்த FCA எப்படி போய் செக் பண்ணுறது நம்ம இப்போ வீடியோவில் போடுறோம். நீங்கள் அது மாதிரி இவங்க அக்கௌண்ட்ஸையும் நாங்கள் செக் பண்ணுறோம் பாருங்கள். நீங்கள் இப்போ definitely பாருங்கள். ஏன்னா very important to get the advice from the right people and regulated people because they will follow the rules. Super. இப்போ நீங்கள் தவற அட்வைஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பின்னுக்கு உங்களை கவர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. there's no insurance, there's no regulations அதெல்லாம். So in this country it's very important to approach people who are regulated, registered and do things rightly. And we are doing for last 16 years அடுத்தது. So if you go to our Google reviews on both accountancy and mortgages, நாங்கள் இன்றைக்கி நேற்று முதல் நாள் கொண்டாடணும் 250 ரிவ்யூஸ் வச்சுருந்தாங்க கிளைண்ட்ஸ். 5-star ரிவ்யூஸ் எல்லாமே genuine clients. அவங்களோட ஃபீட்பேக். So it's very absolutely கூட client 90% of our clients are word of mouth. அப்படின்னா நாங்கள் ஒரு நல்ல சர்வீஸ் செய்வோம், அவங்க போய்ட்டு இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படியே தான் வர clients. சூப்பர். இப்போ இந்த விஷயத்தை பேசும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ எங்கள் ஊர்லேருந்துலாம் நாங்கள்லாம் வரும்போது மார்கேஜ் புரோக்கர் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன புரோக்கரேஜ் எவ்வளோ அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ புரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறீங்க? மெயின் ரீசன் நாங்கள் சொல்கிறது நாங்கள் broker fee சார்ஜ் பண்ணுறதே இல்லை ராஜு. ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா யூகேல சொல்லுவாங்க, இப்போ ஒரு வெள்ளைக்காரன் கேட்டிங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் 3 ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம் சொன்னாங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க கல்யாணம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம், 2வது மோர்கேஜ் இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம், 3வது பேபிஸ். அதுதான் 3 ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன். அந்த 2வது ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன் தான் நாங்கள் பாருங்க. ஏன் அதுக்கு இன்னும் கூட ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஏன் புரோக்கர் ஃபீ சார்ஜ் பண்ணுறது? நாங்கள் சார்ஜ் பண்ணுறது இல்லை. ஏன்னா the mortgage ஒன்று செஞ்சால் lenders அப்படின்னா பேங்க்ஸ் எங்களுக்கு கமிஷன் பே பண்ணுவாங்க. we are happy with that commission. We think that is sufficient for the work we do. நாங்கள் so we don't charge broker fees. So it's and the other thing that I'm sure there's a lot of people watching this. இன்னொன்று என்னன்னா இப்போ கூட பேர் நினைக்கிறது புரோக்கருக்கு அப்ரோச் பண்ணணும், எனக்கு இந்த வீடு 2 மாதத்துக்கு வாங்கணும் 3 மாதத்துக்கு வாங்கணும் அப்போ தான் புரோக்கரை சேஞ்ச். அப்படி தேவையில்லை. இப்போ உங்களுக்கு கனவு வந்து ஒரு 1 இயர்லேயோ 2 இயர்லேயோ வீடு வாங்குறதா இப்போ எங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுங்கள். இப்போயே நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். உங்களுக்கு 2 இயரில் ட்ரீமோ 1 இயரில் ட்ரீம் வீடு வாங்குறேன்னா இது இப்போ செய்யுங்க. இப்போ இது பண்ணுன்னு சொன்னீங்களே, அதை வந்து நம்ம கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணுவோம். இப்போ எப்படின்னா நீங்கள் சொன்னீங்க, இப்போ சாதாரணமாக எல்லாருமே இது வரைக்கும் நான் பார்க்குறது வந்து மக்கள் வந்து திடீர்னு வாங்கணும்னு சொல்லும் போது அந்த டைமில் தான் போய் நிற்பாங்க. அப்போ வந்து சில டைம் வந்து தேவையான விஷயங்கள்லாம் இருக்காது. இப்போ நீங்கள் ஏன் வந்து நீங்கள் இப்போது உங்களுக்கு 1 வருஷம் ஆகட்டும் இல்லை 6 மாதம் ஆகணும் பரவாயில்ல, எங்கள்கிட்ட ஒரு டைம் பேசுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்கன்னா நான் உங்களை தயார் பண்ணி வைக்கிறோம் அதுக்கு அப்படின்னு. எப்படி தயார் பண்ணுவீங்க? இப்போ யூகேல மெயின் திங் என்னென்னா கிரெடிட் ஸ்கோரிங். கூட பேர் கேட்குற கேள்வி வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது கிரெடிட் ஸ்கோர்னு. ஜஸ்ட் மல்டிபிள் வேஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் கிரெடிட் ஸ்கோர். இல்லை டு ரெஜிஸ்டர் கிரெடிட் கார்டு, டைரக்ட் டெபிட்ஸ் அப்படின்னு. ஸ்பெஷலி இஃப் யூ ஆர் நியூ டு த கண்ட்ரி, important to speak to us.
ஸோ வீல் கைட் யூ ஓகே இது இந்த ஸ்டெப்ஸ்லாம் செய்யுங்க டு இம்ப்ரூவ் யூர் கிரெடிட் ஸ்கோர் ஏன்னா அண்ட் டோன்ட் டூ தீஸ் திங்ஸ் டு ரூயின் யூர் கிரெடிட் ஸ்கோர் ரைட். சில பேர் அப்ளை பண்ணுவாங்க 10-15 கிரெடிட் கார்ட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க ஒரு மந்த்துக்கு 2-3 பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ we tell no don't do that, அதெல்லாம் செய்ய போவாங்க because those will harm your credit score. So certain things you need to do to improve your credit score. So we'll give you that advice. அப்போ அந்த அட்வைஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தீங்கன்னா if you do the right thing for next 1 year, when you apply for actual mortgage, you know that you're going to get everything green and you're going to have amazing credit score. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் நாங்கள் பண்ணுவோம். இப்போ அதுலேயே இன்னொரு கேள்வி இருக்குது எனக்கு வந்து மக்கள் சொல்லுவாங்க ஐயோ சில பேர் வந்து மார்கேஜ் அட்வைசர்கிட்ட பேசுறதுக்கு யோசிப்பாங்க என்னென்னா 2 விஷயம். இப்போ இங்கேருந்து 1 இயர்க்கு இவர் வர சொல்கிறாரு, அப்போ இந்த 1 வருஷம் நம்மளை வச்சு தாளிப்பாரா, நம்மளுக்கு வந்து ஒரு அட்வைஸ்க்கு ஒரு அமௌண்ட் வாங்குவாரா? ஏன்னா அவருக்கு சொன்னார் லெண்டர்டேந்து வாங்குவார். லெண்டர்டேந்து எப்போ பணம் வரும்னா எப்போ அவங்க வாங்குறாங்களோ. ஸோ இது எப்படி நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க? ஸோ நாங்கள் we think it's a mortgage mentoring அப்படின்னு சர்வீஸ் பண்ணுவோம். அப்படின்னா அது பேரே நீங்கள் mortgage mentoring. ஆமாம், ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நாங்கள் கூட இந்த நாட்டுக்கு வந்த தரம் கூட பேர் எங்களுக்கு கைட் பண்ண அந்த டைம் 22 years lot of people were they are not to guide us. So but நாங்கள் வந்துட்டோம், we established ourselves, so why can't we give that back to the society. Okay. அப்படி தான் நாங்கள் நினைக்கிறது. ஏன்னா ரெண்டாவது வந்து அப்படி இந்த 1 year சர்வீஸ் பண்ணி எடுக்கிற கிளைண்ட்ஸ் இருக்காங்க, they are very very grateful to us and we are also very grateful and we know for rest of their lives they'll use us because we were there at the beginning. Okay, yeah. So it's very important to build that relationship. So நீங்கள் அது போடுற நீங்கள் ஒரு சப்போர்ட் வந்து உங்களோட எஃபர்ட் வந்து நாளைக்கு அவங்களுக்கு நல்லதாக இருக்குது, வந்தால் வாங்க, வரலனாலும் நீங்கள் ஞாபகம் வச்சு. Definitely. So we don't think it as a waste of time. We think it as a really good thing. Investment. And இன்னொன்று the other thing is as a business after 1 year இவங்க இதில் நாங்கள் சொல்லலாம் செஞ்சுருந்தாங்கன்னா it's easy for us also, right? Because if they've done everything, their credit score is good, it's easy for us to apply for a mortgage. So it's win-win situation. Absolutely. இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து நீங்கள் இங்கே தமிழ்லேயே பேசிகிட்டு இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து ஐயோ ஒரு மார்கேஜ் அட்வைஸர்கிட்ட போனால் இங்கிலீஷில் போட்டு பேசிகிட்டே இருக்கணுமே, உங்கள்கிட்ட தமிழில் நீங்கள் மட்டும் பேசுகிறீங்களா? உங்கள் டீம் எங்களோட தமிழ் brokers 2-3 பேர் இருக்காங்க. So we can speak in Tamil. உங்களுக்கு அதுதான் விருப்பம்னா அதில் வெரி கம்ஃபர்டபுள். தமிழ் பேசுவீங்க, கதைப்பீங்க, ரெண்டுமே பண்ணுவீங்க. சரி, வெரி. ஏன்னா கூட பேர் ஸ்ரீலங்காவில் தெரியாது, சென்னையில் இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கொடுப்போம். நானாக படித்தது இங்கிலீஷ் மீடியம் ஆச்சான் அப்படின்னா நாங்கள் ஸ்ரீலங்காவில் எல்லாம் படிக்கிறது தமிழ் மீடியம், மதர் டங்கில் தான். இங்கிலீஷ்ங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்காத சப்ஜெக்ட்ஸ் இருந்தால. ஸோ அதனால் வெரி ஃப்ளூவெண்ட் இன் தமிழ். சூப்பர். இந்த அட்வைஸும் அதிலே பண்ணிடுறீங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டெப் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க, மென்டரிங் பண்ணிடுறீங்க. அது ஓகே, இப்போ வந்து அது மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, நீங்கள் வந்து கிரெடிட் ஸ்கோர்லேருந்து எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கீங்க. ரெண்டாவது கொஸ்டின் எப்பயும் வந்து எதுதான் விச் இஸ் த ரைட் டைம் டு பை. இப்போ நான் இங்கே இருக்கேன், எனக்கு ஒன்று நான் வேலையில் இருக்கேன், நான் வந்து வாங்குறதா வேண்டாமான்னு இந்த டவுட்லேயே இருப்பாங்க. என் வீசா எப்போயோ முடிய போகுது, இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பா, இப்போது நான் இந்த வீசா எக்ஸ்டெண்ட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது மைண்டில் இருக்கும். நான் பல கொஸ்டின்ஸை ஒன்றா சேர்க்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணிடுறேன். இன்னொன்று என்னென்னா எனக்கு வந்து இதுக்கு என்ன நான் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு வீடு வாங்கணுன்னா எங்கள் ஊரில் தெரியும், போனேன் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க்கில் போய் உட்காந்தேன், இவ்வளோ காசா இவ்வளோ இது பண்ணுறேன்னு முடிஞ்சிச்சு. ஏன்னா பேங்க்லேயே எல்லாம் பண்ணிடுவாங்க. இங்கே என்ன ப்ராசஸ் அது? ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வந்து நான் கிரெடிட் ஸ்கோர் பற்றி டச் பண்ணாலும் இன்னொன்று சொல்கிறேன். உங்களோட பேங்க் இருந்தாலும் டோன்ட் கோ டு த பேங்க். ஏன்னா பேங்க்கு போனீங்கன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்க கைக்கு. இஃப் யூ கம் டு த ப்ரோக்கர் வி ஆர் ஓல் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்னா எல்லா பேங்க்ஸும் எங்ககிட்ட இருக்கும். ஸோ வீ கேன் சர்ச் த பெஸ்ட் ப்ராடக்ட் ஃபார் யூ. தட்ஸ் ஒன் திங். செகண்ட் திங்கோட கேள்வி வந்து எங்கே வென் டு யூ வென்ஸ் த பெஸ்ட் டைம் டு பை. யூகேல நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே when you pay rent to somebody, நீங்கள் வாடகை கட்டினீங்கன்னா அந்த வாடகை இன்னொரு லேண்ட்லார்ட் மோர்கேஜ் கட்டுறீங்க. ஸோ effectively you are paying someone else's mortgage but you are not owning anything. But if you pay the same thing as a mortgage, because there are mortgages who can be similar to the rent that you are paying, one day நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். ஷார்ட் டேர்ம் இன்னொரு கவலை கூட பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் வீடு ப்ரைஸ் குறைஞ்சிருமா ஷார்ட் டேர்ம் இட் மைட் பி கீழே மேலே போகும். ஆனால் லாங் டேர்ம் ராஜு house prices, if you look at the history in UK, definitely go up. Super. So so this is the right time to invest in okay. If you have the deposit, it's the right time. If you don't have the deposit, சில பேர் கேட்குற கேள்வி தான், எனக்கு ஊரில் இருந்து பணம் கொண்டு வரலாமா, அம்மா வச்சுருக்காங்க அவங்களோட பணம் கொண்டு ask advice, because நாங்கள் we link the tax advice and the mortgage advice. ஏன்னா கூட பேர் கொண்டு பையன் என்னன்னா டேக்ஸ் கட்டணுமா, அது கட்டணுமா, இது கட்டணுமான்னு ஸ்வீட் டு அஸ். நான் அதுக்கு சொல்லுவேன் என்னென்ன உங்களோட அகெயின் ஈச் சிச்சுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், சர்க்கம்ஸ்டான்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். உங்களோட சர்க்கம்ஸ்டான்ஸ் வச்சு நான் சொல்லுவேன் உங்களோட சர்க்கம்ஸ்டான்ஸஸ்க்கு யூ ஆர் பெட்டர் ஆஃப் டூயிங் திஸ். ஸோ வி கேன் கிவ் தட் அட்வைஸ் ஆல்சோ. சூப்பர். ஸோ எல்லாம் இது பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் வந்து அந்த ப்ராக்கெட்டில் தான் இருப்பாங்க. இப்போது இந்தியாவிலேருந்து ஐடியில் வராங்கன்னு வைங்க, மினிமம் த்ரெஷ்ஹோல்டு வந்து 38,000 வச்சுருக்காங்க. ஒருத்தர்
ஒருத்தவங்க ஒரு 50,000 பவுண்ட்ஸ் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும். இப்போ மினிமம் டெபாசிட்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, ப்ளஸ் வந்து அஃபோர்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இவங்களுக்கு எவ்வளோ லோனு கொடுப்பாங்கன்னு ஒன்று இருக்குது, ப்ளஸ் வந்து நீங்கள் நிறைய வேறு இதர செலவுகள்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா மினிமம் எவ்வளோ காசு வச்சுக்கணும் அவங்க கையில்? Two things. One வந்து ஃபர்ஸ்ட் வந்து அஃபோர்டபிலிட்டி. நான் சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட்டிங் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கணும், உங்களோட சேலரி 50,000னா how much maximum you can borrow from the bank. ஸோ அந்த பேங்க்ஸ் வந்து each banks is different, right? And உங்களோட பர்சனல் சர்க்கம்ஸ்டான்சஸ், உங்களோட எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் பார்த்த பிறகு பேங்க் will say okay, based on that they can lend that much, and that's called agreement in principle சொல்லுவாங்க. ப்ளஸ் 50,000 சேலரி எடுத்தீங்கன்னா சாதாரணமாக ரஃப்லி அவரேஜாக 4 to 5 times banks are okay. There are some banks who can go up to 6 times also. Okay. So 50,000 salary ki you can easily guess estimate 250,000 bank on kudupanga. So that's called agreement principle. So if bank is giving 250,000, is typically they give you 90 or 95% of the value of the property, right? So ungalku 250,000 bank வந்து 90% கொடுத்தீங்கன்னா அந்த 10% you might have to put a deposit. Okay. And just 25,000 வச்சுங்க. Okay. வச்சுட்டு அது பிறகு the other cost that you have to think about is the stamp duty cost and the conveyancing cost. அதுக்கும் if you use our website or if you use our app, you have all the calculators and it will give you a quick picture of agreement principle. First அதை பார்த்துக்கருங்க. That's assuming you have a really good credit score and all that, right? And you have a visa, the you know all those statuses sorted. அதெல்லாம் டிக் மார்க்னு நினச்சிக்கிட்டு இது பேசுகிறோம், ஒரு அசம்ஷன் அப்படி தான். அதை எடுத்த பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா வீடு போய் தேடுறது. இஃப் யூ ஆஸ்க் மீ தட்ஸ் த மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டெப், ரைட்? ஏன்னா வீடு பார்க்குறேன்னா அண்ட் யூ ஷுட் கோ டு ஃபர்ஸ்ட் ஹவுஸை போய் பார்த்துட்டு அதுதான் பிடிச்சிருக்கு, இது ஆஃபர் பண்ணுவோம் அப்படி பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு கோ அண்ட் சி so many houses. ஏன்னா அதுக்கு letting agent is not going to charge you entrance fee to go and see the house, right? So ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் இருக்க போகிறீங்கல்ல. டெஃபினெட்லி. ஏன்னா உங்களோட நெய்பர்ஸ், யூனோ ஸ்கூல்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஃபீட்பேக் எடுத்துகிட்டு வீடை பாருங்க. ஏன்னா ஊரில் உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியா இந்த நல்ல ஏரியா, இந்த கெட்ட ஏரியா, இந்த ஸ்ட்ரீட் நல்ல, இந்த ஸ்ட்ரீட் இந்த ஊரில் எங்களுக்கும் பெருசு தெரியும். ஆனால் there lots of online sources to go and check that, right? ஸோ அதை கட்டாயம் பாருங்கள். வீடு பார்த்து ஓகே உங்களுக்கு ஹாப்பி, உங்களுக்கு அக்ரிமெண்ட் பிரின்சிபல் இருந்தால் அது பேர் வீட்டுக்கு ஆஃபர் பண்ணணும். ஓகே செலர்கிட்ட சொல்லலாம், ஓகே செலர் 300,000 அட்வைஸ் பண்ணியிருக்காரு, யூ திங்க் 300,000 இஸ் டூ மச், 280,000 ஆஃபர் ஒன்று போடணும்னு. செலருக்கு ஆஃபர் போட பிறகு செலர் பார்ப்பாரு உங்களோட credibility. ஏன்னா whoever selling is going to go through a lot of process, right? And they don't want you to pull off. You can pull the once after making the offer in UK, until the completion you can walk out from the deal. So you know people don't want to waste the time. So offer a போடணும். 300,000, say you put offer 290, he's happy, you happy. So both of you agree to go to the deal. So first then you have to appoint a conveyance or the solicitor. சொலிசிட்டர் என்ன செய்வாங்கன்னா பார்ப்பாங்களோட வீடு டீட், ஒரிஜினல் டீட்ஸ், ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா என்வாயர்மெண்டலி, they do lot more research and they'll present your report. ஸோ சில பேர் ப்ரெசென்ட் பண்ண ரிப்போர்ட்ஸ் வந்து சில பேர் பார்ப்பாங்க இது worth இல்லை வீடு, you can walk away, there's no issue. Obviously you need to pay something for the conveyance for doing the work, but if everything is okay then you agree and the mortgage company will pay the solicitor. You will put your deposit to the solicitor, and the day of the completion, apna day ungoda key edukra naal, mortgage the conveyancer will give the money to the solicitor of the selling party. Selling party will give the key. So and ninga adukku poidu paal sudu vachi settle ஆயிட வேண்டியது. Absolutely super. So அந்த இந்த whole process ke வந்து எவ்வளவு time duration usually ஆகும்? Tough question. We've done a mortgage within a week. அப்படி செஞ்சிருக்கோம். There are mortgages gone for 6 months. என்ன பிரச்சனைனா in UK, as I told you, regulation. So சில councils வந்து the search பண்ணனும் கவுன்சில் தான் அனுப்பணும். சில council red tape, so they don't send it fast. சில council டக்குன்னு அனுப்புவாங்க. சில searches எல்லாம் ஆன்லைன் இருக்கு, digital records, சிலது இன்னும் manual records. அதனால அது depending on the property and where you buying அப்படின்னு. ஆனா mortgage offer வந்து parallelly we will do the mortgage offer. Agreement principle எடுத்த பிறகு mortgage offer within 1 to 2 weeks you can get the mortgage offer, and that's valid for 6 months or 1 year, whatever. Super. அது இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கலக்கல். ஸோ இதில் ஏதாச்சும் இந்த ப்ராசஸில் ஏதாச்சும் டவுட் இருக்குது? இப்போ ஏற்கனவே ஒரு ப்ராசஸில் இருக்காங்கன்னா மக்கள் இப்போயும் உங்கள்கிட்ட வரலாமா? நல்லா இப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு ப்ராசஸில் இருக்கீங்க, டிலேஸ் இதெல்லாம் சொல்கிறாங்களே, அதுக்கெலாம் நீங்கள் ப்ராப்பராக சேஸ் பண்ணணும். தமிழில் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணுன்னா இவங்க டீம் இருக்காங்க, எப்பயும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வந்து இன்னும் கேள்விகள் இருக்குது. எப்படின்னா
நம்மளுக்கு இப்போ 50 அடிக்க போகிறோம், 50 40 மார்க்கிறீங்க. 40. தேங்க்யூ. ஸோ என்னென்னா இப்போ 50 அடிச்சுட்டா நம்மளுக்கு எப்பயும் வந்து நம்ம ஊர்லேயே இப்போ எங்கள் அப்பாவுக்குலாம் நான் வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு கார் வாங்குறதுக்கு லோன் கேட்கும்போது 80 பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஸோ இங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, ஒரு ஏஜுக்கு அப்புறம் வாங்க முடியாதுன்னு? 70 is the restriction illa, because inga, as you know, the UK is very much into law, so you can't discriminate by sex, you can't discriminate by age. So the law is that for even if somebody is old, you can't discriminate. So so there are lenders who will lend up to your 70, there are lenders who will lend up to 80 varakatiyum, there are lenders 90 வயசுல lend பண்ற lenders இருக்காங்க. So there are different lenders, so and there are lenders who only lend someone from 60 to 80, அப்படி இருக்காங்க. So that's why it's important to speak to the brokers, because we know all that. Same other இன்னொன்னு கேள்வி அதே டச் பண்ற ஏஜ் மார்க்கு சில உங்களுக்கு இருக்கும் பேட் கிரெடிட் ஸ்கோர், அப்படின்னா தெரியாமல் செஞ்ச பிஸ்னஸ் இதுன்னு வந்துச்சா. ஸோ ஈவன் ஃபார் தெம் தேர் ஆர் சர்டன் ப்ராடக்ட்ஸ், சர்டன் லேண்டர். ஸோ அதுக்கு ஈவன் இஃப் யூ ஹேவ் பேட் கிரெடிட் ஸ்கோர் எங்களுக்கு கதைங்க, வி கேன் ரெக்கமெண்ட் சர்டன் பேங்க். அதுதான் இப்போ நீங்கள் முன்னாடியே சொல்லும்போது ஒரு பேங்க்கில் போய் டேரெக்டாக கேட்காதீங்க. ஏன்னா ஒரு பேங்க்னா ஒரே ஒரு கஸ்டமர் தான், ஒரே ஒரு இதுதான் அந்த பேங்க். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா நிறைய பேங்க்ஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் எங்கே கிடைக்கும், உங்கள் கிரெடிட் ஸ்கோருக்குன்னு ஒருத்தன் கொடுக்குறதுக்கு நல்லா இருப்பான். உங்களோட கிரெடிட்ஸ், உங்களோட பேக் ஸ்டோர். இப்போ நாங்கள் காய்ச்சது கூட போய் ஒர்க் பண்ணுறோம். சிலவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, சிலவங்க கண்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க, சிலவங்களோட வீசா சிச்சுவேஷன் வேறையாக இருக்கும். ஸோ ஈச் கேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். நாங்கள் பார்க்குறது எல்லா கேஸும் யூனிக். ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் தட் யூனிக் கேஸ் அண்ட் தென் வி go for that lender who will lend to that unique case. Super. So மக்களே இப்போ என்னென்னா இதுதான், இப்போ நம்ம மார்கேஜ் பற்றி பேசியாச்சு, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ ஏதாச்சும் இது வரைக்கும் பேசின கொஷின்ஸ்னால் கீழே நீங்கள் கொரியாக கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் WIS அவங்களோட வெப்சைட்டு, அவங்களோட ஃபோன் கான்டாக்ட்ஸு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லை, கீழே இப்போ வந்துட்டு இருக்கும். ஃபோனை பிக்கப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், தமிழ்லேயே பேசுகிறதுக்கு ஆள் இருக்காங்க.